வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கத்தை பற்றியும் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் என்கிட்ட அட்வைஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களை நிறைய பேர் எழுப்பியிருந்த அந்த இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் எங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லை, டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப்பும் ப்ராப்பராக இல்லை. இதனால டே டைமில் எங்களுக்கு மென்டல் எனர்ஜி, ஃபிசிக்கல் எனர்ஜி இல்லாமல் இருக்குது. அந்த டேவே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுது. இதனால் எங்களுக்கு சரியாக படிக்க முடியல, மெமரியை ரீட்டைன் பண்ண முடியல. ஸோ அந்த டேவே எஃபிஷியண்ட்டாக இல்லை. இது ஒரு சைக்கிளாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதை தான் மெயினாக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, சில யங்ஸ்டர்ஸ் அவங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கே எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டடீஸ்லேயும் சரி அல்லது ஆஃபீஸ் ஒர்க்லேயும் சரி. இதனால் அவங்களால நினச்சாலும் ப்ராப்பராக தூங்க முடியாது. அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப்பும் ஃபிக்ஸ்டு டைமில் ரெகுலராக அவங்களால தூங்க முடியாத மாதிரி இருக்கும். இது முதல் பிரச்சனை. ஆனால் இவங்க தூங்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக, ஆனால் தூங்க முடியாது நினச்சாலும். 2வது கேட்டகரி, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலையும் ஜென்ரல் செல்ஃபோன் யூஸாலையும், அதாவது எக்ஸசிவ் யூஸாலையும் ஆங்ஸைட்டிக்கு உள்ளாகி இருக்காங்க. சில பேருக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளமும் இருக்குது. இந்த காரணத்தினால இவங்களாலையும் தூங்க முடியறதில்லை. இவங்களால தூங்க முடியும், இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ப்ராப்பராக தூங்க முடியாத நிலையில் இருக்காங்க. இது 2வது கேட்டகரி. இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இவங்களுக்கு சொல்யூஷன் என்ன? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். 2வது கேட்டகரி அவங்களுக்கும் இதே ஆல்டர்னேட்டிவ் தான். ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவை யூஸ் பண்ணி அவங்க மறுபடியும் நார்மலைஸ் பண்ணி ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்னை பிடிச்சிடும். இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராப்பரான ஸ்லீப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். சரி, தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் தேவை, அது எப்படி இருக்கணும்? இதில் நிறைய பேருக்கு டிஃபரிங் ஒப்பீனியன் இருக்குது. டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லுவாங்க, மற்றவங்க வேறு சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்ம உணவை விட இந்த தூக்கம் முக்கியம். இதுதான் உண்மை. உணவு முக்கியம்தான், அதை விட பேசிக் எதுனா தூக்கம். சின்ன வயசில் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய பாடியும் சரி மைண்டும் சரி அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ பாடிக்கு ரிக்கவரி தேவை, ஃபெட்டிக் அதிகமாக இருக்கும். ஒரு 20 வயசு முன்னாடி வரைக்கும் ரஃபாக சொல்கிறேன், குறைஞ்சது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தேவை. அதே போல் ஒரு 22 வயசுக்கு அப்புறம் ரஃபாக சொல்கிறேன், தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சி ஒரு 7 ஹவர்ஸ் கொண்டு வரலாம். 7 ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்டிமல் ஸ்லீப். 7 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்கினாதான் பாடியும் மைண்டும் ப்ராப்பராக ரிகவர் ஆகும். அப்போது ஒரு 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். 7 மணி நேரம்ன்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா 7 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது மென்டல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 5 மணி நேரம் தூக்கம் போதும், ஃப்ரெஷ் ஆகிடுவேன்னு சொல்லுவாங்க. உத்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்க மாட்டார். கார் வச்சிருப்பாரு, டிரைவர் வச்சிருப்பாரு, இவர் உள்ள உட்காந்துட்டு போவார். அவருக்கு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் போதும். நீங்கள் பஸ்ஸில் போகிறவராக இருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரம் போய் வேலை செய்கிறவராக இருப்பீங்க, பைக் ஓட்டுறவராக இருப்பீங்க, உங்களுக்கு அந்த 5 மணி நேரம் பத்தாது. இன்னொருத்தர் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுடைய மைண்டை, பாடியை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இப்போ 7 ஹவர்ஸுங்கிறது ப்ராப்பராக இருக்கும். இந்த 7 ஹவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐடியலாக பார்த்தீங்கன்னா நைட்டு 10 to மார்னிங் 5 இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாடி கரெக்டாக ரிகவர் ஆகும். மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக சுரக்கும். நம்மளுடைய பயாலஜிக்கல் சைக்கிள் அந்த ரிதம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். சீக்கிரம் தூங்க போகிறதுனால மெட்டபாலிசமும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ 10 to 5 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேரால் 10 to 5 கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் லேட்டாக தூங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம 11 to 6 ஆகிக்கலாம். ஆனால் 7 ஹவர்ஸ் ஸ்லீப் முக்கியம். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த 7 ஹவர்ஸ் ஸ்லீப் நைட்டு இதை என்ஷோர் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் டே டைமில் ஒரு 20 நிமிஷம் தூங்கணும். கண்டிப்பாக தூங்கணும். நீங்கள் படிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக மைண்டு அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் தூங்கணும். அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. ஷார்ட் நேப் ஃபார் 20 minutes இஸ் நீடட். அப்போது நைட் 7 hours ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்லீப் இருக்கணும்.
டே டைமில் 15 minutes to 20 minutes nap. ஸோ இதுதான் நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன். இப்போ இந்த ஸ்லீப் பேட்டர்னை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு 2 ரீசன் சொல்லிட்டேன். சில பேரால் இது முடியும், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. சில விஷயங்களுக்கு அடிக்டாக இருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக. சில பேர் இதை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க, அவங்க நினச்சாலும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க, நான் ஒரு டீச்சர். சில நாட்களில் நான் நினச்சாலும் இந்த ஸ்லீப் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது. சில நாட்கள் எனக்கு கிளாஸ் ஏர்லி மார்னிங்கில் இருக்கும், 6:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் வீட்டில் 4க்கு எந்திரிச்சு பைக் எடுத்துகிட்டு அகாடமி ரீச் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வரணும். சில நாட்கள் 2 கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நினச்சாலும் இந்த ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது. அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்டர்னை கொஞ்சம் மாற்றணும். இதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னை இந்த செகண்ட் கேட்டகரியும் ஃபாலோ பண்ணும். அவங்க யார் அப்படின்னா, இந்த செல்ஃபோன் யூசேஜ்னாலையும் வேறு சில டைவர்ஷனாலையும் இந்த ஆங்ஸைட்டியில் அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாலும் இந்த ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணலான்னா, ஷார்ட் டேர்மில் இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளானை ஃபாலோ பண்ணி அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வந்து மறுபடியும் அந்த நார்மல் ஸ்லீப் பேட்டர்னை பிடிச்சிக்கும். சரியா? ஓகே, ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன் இது என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும்னா, தூங்கணும்னு விரும்புகிறவங்க ஆனால் நார்மல் பேட்டர்னில் தூங்க முடியாதவங்க, அவங்களுடைய டியூட்டி காரணம். இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான். ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூக்கம் ஒரு 6 மணி நேரம் இருந்தால் போதும். இந்த 6 மணி நேரம் 11 to 5 இருக்கலாம், இல்லை 12 to 6 இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஆக மொத்தம் நைட்டு 6 hours ஸ்லீப்பை நீங்கள் என்ஷூர் பண்ணிடுங்க. இதை எப்படி டே டைமில் காம்பன்சேட் பண்ணணும்னா, டே டைமில் 1 hour அடிஷ்னலாக நீங்கள் படுத்து தூங்கணும். ரஃபாக நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1 hourக்கு அப்புறம் நீங்கள் படுத்து தூங்கலாம். 1 o'clock மதியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா 2 to 3 யூ கேன் ஸ்லீப். அப்போ டோட்டலாக 7 hours கிடச்சிடும். இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டே டைமில் நேப் எடுக்க வேணாம். நேப் அப்படின்றது ஷார்ட் ஸ்லீப். அந்த 1 hour ஸ்லீப்குள்ளேயே நேப் வந்துடும். இதில் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நைட்டு 6 hours ஸ்லீப் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாடி கொஞ்சம் ஃபெட்டிக் ஆகும். மத்தியானம் 1 hour ஸ்லீப் கிடைக்குது, மறுபடியும் பாடி அண்ட் மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அது இல்லாமல் டே வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்கும். காலையில் ஒரு 9 மணிக்கு ஒர்க் ஆரம்பிக்கிறீங்கன்னா நைட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நடுவில் உங்களுக்கு மறுபடியும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்போ எக்ஸ்டெண்டட் டே கிடைக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நைட்டு 12 வரைக்கும் ஒர்க் இருக்குது, வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும்னா 12 o'clock ஸ்லீப் ஸ்டார்ட் ஆகணும். மார்னிங் 6 வரைக்கும் நீங்கள் தூங்கலாம், 6 hours கிடச்சிடும். ஆஃப்டர்நூன் ரஃபாக 2 to 3 நீங்கள் மறுபடியும் தூங்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஆங்ஸைட்டிக்கு உள்ளானவங்க, இந்த செல்ஃபோன் எக்ஸிவ் யூஸால் ஆங்ஸைட்டி, ஓசிடி, மைல்ட் டிப்ரெஷன் இதிலெல்லாம் அஃபெக்ட் ஆனவங்களும் இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளானை ஃபாலோ பண்ணணும். ஒரு 3-4 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நார்மல் ஸ்லீப் பேட்டர்னுக்கு வந்துடலாம். கண்டிப்பாக வரலாம். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த அடிக்ஷனை நீங்கள் விட்டுணும். அதில் விட்டுட்டு நீங்கள் நார்மல் ஸ்லீப் பேட்டர்னுக்கு வந்துடலாம். கண்டிப்பாக வந்துடலாம். இதோடு சேர்த்து நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா இது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேஷன் அப்படிங்கிறது யோகாக்குள்ளே வரதா மெடிடேஷன். வாரத்தில் ஒரு 2 நாளாவது யோகா பண்ணுங்கள். டெய்லி 10 minutes மெடிடேட் பண்ணுங்கள். மைண்டை காமாக்கி எதையும் யோசிக்காமல் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் மெடிடேஷன். 10 minutes பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீப் பேட்டர்ன்லேருந்து வெளியே வந்தவங்க மறுபடியும் ஸ்லீப் பேட்டர்னை பிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு, அதாவது எக்ஸசைசஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி மறுபடியும் நார்மல் ஸ்லீப் பேட்டர்னுக்கு வந்துடலாம். நன்றி.